Hi friends, just ஒரு single image வச்சு எப்படி full video create பண்றது தான் today பார்க்க போறோம். sample output video add பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே, இத சிம்பிளா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி போர்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸ்டோரி போர்ட்னா என்னன்னா, நீங்க இப்போ பார்க்குற மாதிரி ஒரு இமேஜ்ல 9 டிஃபரெண்ட் சீன்ஸ் இருக்கும். அதுதான் ஸ்டோரி போர்ட். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்க ஃபுட்னு இருக்கும். அதுக்கு கீழே டைட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து டைட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே மேல ஸ்க்ரால் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்டை ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ChatGPTல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்க கீழே கிரியேட் அண்ட் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பக்கத்திலேயே ஆட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரீன் சைஸ் வந்து ஆட் பண்ணுங்க. இங்க ஒயிட் ஸ்கிரீன் இருக்கு, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நீங்க உங்க இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்க பிளஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேல பாத்தீங்கன்னா ஆட் போட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ண ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து இருக்கு. நீங்க உங்க இமேஜை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓபன் கொடுத்தீங்கன்னா இங்க அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டோரி போர்டு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டோரி போர்டு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ரெஃபரன்ஸ் கட் பண்ண கேர்ள் இமேஜ். நெக்ஸ்ட் நம்ம என்ன டைட்டில் சூஸ் பண்ணியிருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இமேஜ்ல உங்களுக்கு 9 சீன்ஸ் வந்து கிரியேட் ஆகி வந்திருக்கு. நீங்க ChatGPTல தான் இந்த ஸ்டோரி போர்டு கிரியேட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச கூகுள் ஜெமினை, கிளாடு, மெட்டா, ஸோ எதுல வேணாலும் நீங்க வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஒரு சீனா வந்து செப்பரேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா, இங்க 9 சீன் வந்திருக்கு. அந்த 9 சீனையும் வந்து எப்படின்னா தனித்தனியா கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்க செகண்ட் ப்ராம்ப்ட ஒரு டைமும் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சீன் வைஸ் நம்பர் இருக்கும். அதை வந்து நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு 9 நம்பரும் 9 டைம் வந்து நீங்க காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை விட ஒரு ஈஸியான மெத்தட் சொல்றேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல எடிட்னு இருக்கும். நீங்க மொபைல்ல பண்றதா இருந்தா கிராப்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாத்தீங்களா, அதுதான். ஜஸ்ட் இமேஜை வந்து கிராப் பண்ணி தனித்தனியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சிம்பிளா இதை என்ன பண்ணுங்க, கிராப் பண்ணி ஃபர்ஸ்ட் சீன்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல இப்படி வச்சுட்டு இங்க இமேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதுல சேவ் ஆஸ் காப்பின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இது வந்து தனியா வந்து உங்களுக்கு காப்பி ஆகி வந்துடும். இங்க இது ஃபர்ஸ்ட் இமேஜ். ஸோ நான் வந்து ஜஸ்ட் 1ன்னு டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அது மட்டும் தனியா வந்துருச்சு. இதுவே நீங்க ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பண்றதா இருந்தா ஒரு டைம் நீங்க ப்ராம்ப்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அந்த நம்பர் வந்து 1 2 3ன்னு ஆட் பண்ணணும். இதுவே நீங்க ஒரு இமேஜ்ல வந்து கிராப் பண்ற ஆப்ஷன் இருந்தா நீங்க ஜஸ்ட் ஒரு சிங்கிள் இமேஜ் வச்சு அடுத்தடுத்த இமேஜா வந்து கிராப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் அதே போல மீதி இருக்க இமேஜுக்கும் கிராப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோரி போர்டை வச்சு நம்ம 9 இமேஜோட சீனையும் கிராப் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இமேஜை வச்சு வீடியோ கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு சில கேமரா ஆங்கிள்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இங்க தேர்ட் ப்ராம்ப்ட் இருக்கும், அது ஃபுல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ChatGPTல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9 சீன்ஸ்க்கான கேமரா ஆங்கிள்ஸ், மியூசிக் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு ப்ராம்ப்டா வந்து கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ கிரியேட் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா 9 சீனுக்கான கேமரா மூவ்மெண்ட்ஸ், சவுண்ட் டிசைன், மியூசிக் எல்லாமே ஆட் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா? இதுல பேனல் இருக்கு பாருங்க. பேனல்லாம் ஒண்ணும் இல்ல, ஸ்டோரி போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 9 இமேஜ் இருக்கும். அதுதான் பேனல் 1, பேனல் 2, பேனல் 3 சொல்லிட்டு பேனல் 9 வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இப்போ வீடியோ கிரியேட் பண்ணணும். அதுக்கு கூகுள் ஃப்ளோ ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க கூகுள் லேப்ஸ்ல ஃப்ளோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் ஃப்ளோ ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்க கீழே பாத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க கீழே பாத்தீங்கன்னா நானோ பனானா 2 இருக்கும், அதை கிளிக் பண்ணி இங்க வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க ஃப்ரேம்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பாத்தீங்கன்னா எத்தனை வீடியோஸ் கிரியேட் பண்ண போறீங்க கேட்டிருப்பாங்க, அதுல ஒரு வீடியோன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க கீழே பாத்தீங்கன்னா லைட், ஃபாஸ்ட், குவாலிட்டின்னு இருக்கும். நீங்க ஃபாஸ்ட் இல்ல லைட் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கிரெடிட் சேவ் ஆகும். நான் இப்ப ஃபாஸ்ட் சூஸ் பண்ணிருக்கேன்.
ஸோ ஒரு வீடியோ கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 கிரெடிட்ஸ் போகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்க ஸ்டார்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்க அப்லோட் மீடியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிராப் பண்ண எல்லா இமேஜஸ் இருக்கும். ஸோ 9 இமேஜையும் ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நீங்க ஓப்பன் கொடுத்ததும் ஒரு இமேஜா வந்து உங்களுக்கு அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்க அப்லோட் பண்ண 9 இமேஜஸும் அப்லோட் ஆயிடுச்சான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சில டைம்ஸ் வந்து ஃபெயில்டு வரும், அதை ரீட்ரை பண்ணீங்கன்னா அப்லோட் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்க ஸ்டார்ட்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எண்ட் சீன்ல என்ன பண்ணுங்க, உங்களோட செகண்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செக்ஷன்ல நம்மளுக்கு பேனல் 1ல வந்த வீடியோ ப்ராம்ப்ட், கேமரா ஆங்கிள்ஸ், மியூசிக்லாம் இருக்கும். அதை ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஃப்ளோல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வீடியோ ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம ஆட் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்ல ஸ்டார்ட் ஆகி செகண்ட் சீன்ல கரெக்டா முடியுது. சேம் இதே போல நீங்க ஒரு இமேஜுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வீடியோ வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ண வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன் 1 to 9 வரைக்கும். அப்பதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும்னா ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ வீடியோ வந்து மர்ஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கேன்வா ஓப்பன் பண்ணிக்கலாம். கேன்வா ஓப்பன் பண்ணதும் இங்க வீடியோஸ் இருக்கும், வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேண்ட்ஸ்கேப் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அப்லோட்ஸ்ல அப்லோட் ஃபைல் கிளிக் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. இங்க நான் வீடியோஸ் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ள எல்லா வீடியோஸையும் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணதும் வீடியோஸ் எல்லாம் கேன்வால அப்லோட் ஆயிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட் வீடியோ எது, செகண்ட் வீடியோ எதுன்னு சூஸ் பண்ணி கரெக்டா ஒன் பை ஒன்னா அப்லோட் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோனா ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து டைம் லைன்ல ஆட் ஆயிடும். சேம் இதே போல மீதி இருக்க வீடியோஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 9 வீடியோஸையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க 2 வீடியோ இருக்கும். 2 வீடியோக்கும் நடுவுல கொண்டு போனீங்கன்னா கர்சரை ஆட் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு கேட்கும். அதுல மேட்ச் அண்ட் மூவ் கொடுத்துக்கோங்க. இங்க டியூரேஷன் பாத்தீங்கன்னா 0.5 இருக்கும். அதை அப்படியே வச்சுக்கிட்டு இங்க அப்ளை பிட்வீன் ஆல் சீன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இந்த சென்டர்ல எப்படி ஒரு டிரான்சாக்ஷன் ஆட் ஆயிருக்கோ அது எல்லா சீனுக்கும் ஆட் ஆயிடும். இது எதுக்குன்னா ஒரு சீனும் இன்னொரு சீனும் ஜாயின் ஆகி வருது இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி நடக்கும். ஸோ அது பார்க்க ஸ்மூத்தா இருக்கும், அதுக்காக யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணோம், அதுக்கு ஷேரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்க MP4 இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடும். நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஏஐ வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போல ஏஐ வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.